ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு லென்த்தான வீடியோவில் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனலில் நான் ஒரு Q&A செஷன் வச்சுருந்தேன். ஸோ யாரெல்லாம் கேள்வி கேட்கணுமோ நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின்ஸை அந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலாம். நான் வந்து அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வீடியோவாக வந்து நம்ம பேச போகிறோம். உங்களோட கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் வரணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஜேம்ஸ் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அங்கே ப்ரொஃபைலில் என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி அந்த சேனலில் ஜாயின் பண்ணி ஃப்ரீ தான், அதுக்கு நீங்கள் காசெல்லாம் எதுவும் கட்ட தேவையில்லை. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் அந்த ப்ராட்காஸ்ட் சேனல், அது வந்து ஜஸ்ட் ஒரு குரூப் மாதிரி இருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து என்னோடய டவுன்லோடபிள் கண்டென்ட்ஸ், லைக் இப்போ நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா, அந்த வீடியோஸ் அதுக்கப்புறம் நான் போடுற கோட்ஸ், இமேஜஸ், இதெல்லாம் அங்கே வந்து நான் டைரெக்டாக குரூப்பில் போடுவேன். ஸோ தட் நீங்கள் வந்து டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கிற அளவுக்கு அங்கே வந்து உங்களுக்கு வசதி இருக்கும். அண்ட் ஆல்சோ என் கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுடைய கொஸ்டின்ஸ், உங்களுடைய ரிக்வஸ்ட் எதாவது இருந்துச்சுன்னா அந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் நான் எப்போல்லாம் அந்த Q&A வைக்கிறனோ அப்போல்லாம் நீங்கள் வந்து போடலாம். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்பிள் வீடியோஸ், நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களை வந்து அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அண்ணா, ஹவு டு சர்வ் காட் ஆஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸ்கூல் படிச்சுக்கிட்டே எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறது இல்லை சேவிக்கிறது கேட்டிங்கன்னா, மேபி நீங்கள் ஸ்கூல் படிக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கலாம், இல்லை வேலை செய்யலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும், எப்படி இருந்தாலும், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நம்ம ஆண்டவரை சேவிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் காலேஜ் படிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு பேட்ச் ஒன்று வச்சுருப்பேன். என்னோடய ஐடி கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஐடி கார்டில் ஒரு பேட்ச் ஒன்று நான் வந்து பின் பண்ணியிருப்பேன். அந்த பேட்சில் என்ன போட்டிருக்கோன்னா, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை நான் டெய்லி என்னோடய ஐடி கார்டு போடும் போதெல்லாம் அதில் நான் பின் பண்ணி வச்சுட்ருப்பேன். அதை நான் ஐடி கார்டு மாட்டினாலே அந்த பேட்ச் அதில் தான் இருக்கும். ஸோ அந்த பேட்ச் மாட்டிக்கிட்டு தான் நான் வந்து காலேஜ் போவேன், வருவேன். அப்போது அந்த பேட்சை பார்த்துட்டு நிறையா டீச்சர்ஸ் முதற்கொண்டு, ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு கேட்பாங்க என்கிட்ட, இது என்ன ஏதோ பேட்ச் குத்திருக்கியே, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்டுன்னு போட்டிருக்கே, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் உடனே சொல்லுவேன், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னா அது வந்து பைபிளில் இருக்க ஒரு வசனம். இந்த வசனம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு புரிகிற விதத்தில் சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவர் நமக்கு மெய்ப்பன் அப்படின்னு அர்த்தம், நாம அவருடைய ஆடுன்னு சொல்லி அர்த்தம். அந்த ஆடு தப்பான வழியில் போச்சு அப்படின்னா அந்த மெய்ப்பன் உடனே அந்த ஆட்டை வந்து கரெக்டான வழிக்கு கொண்டு வருவார்ல. அந்த ஆட்டுக்கு தேவையான ஷெல்டர்லேருந்து, உணவுலேருந்து, பாதுகாப்புலேருந்து எல்லாமே அந்த மெய்ப்பன் தருவார்ல. அந்த மாதிரி நம்ம தப்பான வழியில் போகும்போது ஆண்டவர் நம்மளை வந்து கரெக்டான வழியில் கொண்டு வருவார். நமக்கு தேவையான எல்லாமே, உணவு, உடை, பாதுகாப்பு எல்லாமே ஆண்டவர் தருவார். ஸோ அதுதான் ஆடும் மெய்ப்பனுக்கும் இருக்க கனெக்ஷன். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த வசனத்தை வந்து பைபிளில் எழுதியிருப்பாங்க. ஸோ ஜீசஸ் தான் வந்துட்டு நமக்கான மெய்ப்பன். நம்ம அவர்களுடைய ஆடாக இருக்கும்போது அவர் நம்ம தேவையெல்லாம் சந்திப்பாருன்னு சொல்லி நிறைய ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட நான் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பஸ்ஸில் போகும்போது நிறைய பேர் கேட்பாங்க, அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு காஸ்பிள் இல்லை. இந்த மாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஸ்கூல் போகிற இடத்துல சின்னதாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். அங்கேயும் நம்ம காஸ்பிள் சொல்ல முடியும். ஸோ எப்படி காடை சர்வ் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான், சின்ன விஷயங்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, நம்ம உடனே பைபிளெல்லாம் திறந்துக்கிட்டு அங்கே போய் ப்ரீச்லாம் பண்ண முடியாதுல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட, நம்ம ஆஃபீஸில் பழகிறவங்க கிட்ட, நம்ம ஸ்கூலில் எல்லாருக்கிட்டையும் நாம் எப்படி வாழ்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம அங்கே வந்து ஆண்டவரை வந்து சர்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம வாழும்போதே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டோம், நம்ம கேரக்டர் நல்லாயிருக்கு, நம்மளுடைய எல்லாமே குணங்கள் நல்லா இருக்குன்னும் போது அவங்களே கேட்பாங்க, நீ எப்படி இப்படி இருக்க, என்ன நீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே டோர்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏசப்பை பற்றி அங்கே சொல்லலாம். அது மூலிமா நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா? ஹாய் ப்ரோ, பிரைஸ் அலாட். எனக்கு பைபிள் ரீட் பண்ணாலே ஒரே டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் ரியலா இல்லாட்டி ஃபேக்கா இப்படிலாம் தோணுது. உண்மையாகவே நோவான்னு ஒருத்தர் இருந்தாரா? அவர் ஊர் என்ன, எங்கே வாழ்ந்தார், இதில் இருக்க இப்படிலாம்
என்னது இது, இங்கிலீஷா இல்லை தங்கிலீஷா, ஒன்றும் புரியலையே. உண்மையாகவே நோவா ஒருத்தர் இருந்தாரா? அவர் ஊர் என்ன எங்கே வாழ்ந்தார்? இதில் இருக்க எப்படிலாம் ஓவர் திங்கிங்கா? பிசாஸ் எனக்கு ரொம்ப சந்தேக ஆவியை கொடுக்குறான். ஓகே, உங்கள் கொஸ்டின் எனக்கு புரியுது. என்னென்னா, பைபிள் படிக்கும் போது இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் பொய்யா, நோவான்னு ஒருத்தர் இருந்தாரா, இப்படிப்பட்ட பைபிள் கேரக்டர்ஸ்லாம் இருக்கா, இப்படிலாம் நடந்திருக்குமா, இப்படிலாம் கேள்வி உங்களுக்குள்ளே வருது அப்படின்னா எல்லாருக்கும் அது வரும். நானே ஃபஸ்ட்டு பைபிள் படிக்கும் போது நான் அப்போலாம் யோசிச்சேன், என்னது ஆண்டவர் செங்கடலெல்லாம் பிளந்தாரா, மோசேன்னு ஒருத்தர் இப்படி தட்டும் போது கடல் பிளந்துச்சா, என்ன இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குங்கிற மாதிரிலாம் நான் யோசித்தேன். ஆனால் நம்ம பைபிளை படிக்க நல்ல சபைக்கு போக போக ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க அவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதமாக செய்ய ஆரம்பிப்பார்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பைபிளில் நடந்ததெல்லாம் மட்டும்தான் மிராக்கிள்ஸ் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் டே டு டே லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் டெய்லி மிராக்கிள் செய்வாங்க. நம்ம ஜெபம் பண்ணுறதை ஆண்டவர் கேட்பார், நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். நம்ம ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், அந்த விஷயம் அப்படியே நடக்கும். நம்ம ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட ஏசப்பா எனக்கு இப்படி இருக்குது, இதை கொஞ்சம் குணப்படுத்துங்க, சரிப்படுத்துங்கன்னு கேட்டிருப்போம். ஆனால் அந்த விஷயம் நடக்கும். அப்படி நடக்கும்போது தான் தெரியுது, ஆண்டவர் பழைய ஏற்பாடில் மட்டும் அற்புதம் செய்யலை, பைபிள் காலத்தில் மட்டும் அற்புதம் செய்யலை, அவர் வாழ்ந்த இடத்துல மட்டும் அவர் அற்புதம் செய்யலை. இன்றைக்கும் இப்போவும் நீங்கள் ஒரு வேளை பைபிள் படிக்கிறதுலாம் டவுட்டு, அதிலலாம் வர்றது உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு முடியாத காரியங்கள் இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை நீங்கள் மற்றவங்களுக்காக ஏதோ பார்த்து வருத்தப்படுறீங்க, அவங்க வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். நீங்கள் அது ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்போது உங்களுக்கு தெரியும், ஓ ஆண்டவர் உண்மைதான், பைபிள் சொன்னது உண்மைதான், அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறாரு, என் வாழ்க்கையில் செஞ்சாரே அப்படின்றது உங்களுக்கு அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்போது புரியும். நீங்கள் கேளுங்க, அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். பைபிள் முழுக்க உண்மை, அதில் இருக்க சம்பவங்கள் உண்மை, அதில் நடந்த காரியங்களும் எழுதியிருக்கு, நடக்க போகிற காரியங்களும் எழுதியிருக்கு. அதில் நடந்த அற்புதம் அடையாளம் இன்றைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப்லேயும் நடக்கும். ஓகே, ஸோ லைவான மிராக்கிள்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு லைஃப் டைமில் வராது. ஓகே, சரி, 3வது கொஸ்டினுக்கு போயிடலாமா? காட் நம்மளை சோதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அப்படி ஏன் நம்மளோட ஃபெய்த்தை காட் டெஸ்ட் பண்ணுறாரு? God only created us. He might know about us. Then why these things are happening? ஏன் ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாரு? நம்மளை படைச்சது அவர் தான், நாம் எப்படி இருப்போம், என்ன பண்ணுவோன்றது எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் அவர் நம்மளை சோதிக்கிறாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆண்டவர் ஏன் நம்மளை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பாட்காஸ்டாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மேலே இந்த கார்டில் ஒரு டிங்குன்னு ஒரு லிங்க் வரும் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாட்காஸ்ட்டை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆண்டவர் சோதிக்கிறது உங்களை டெஸ்ட் பண்ண மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்க பெஸ்ட்டான வேர்ஷனை கொண்டு வர. புரியுதா? ஆண்டவர் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணணும், இவங்க ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணணும், இவங்க பொறுமையை டெஸ்ட் பண்ணணும், இவங்களுடைய குணத்தை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. அதுவும் இருக்குதான், ஆனால் அது மட்டும் இல்லை, உங்களுடைய பெஸ்ட்டான வேர்ஷன் ஒன்று இருக்குல்ல. இப்போது நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டாக எடுத்துக்கோங்களேன், நீங்கள் நீங்கள் ஒரு வேளை படிச்சுட்டு இருப்பீங்கன்னா, இல்லை நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சமைக்கிறீங்க, எந்த ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டாலும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சமைக்க தெரியும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சமைக்க தெரியாது ஆனால் சமைக்க தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்றைக்கே போயிட்டு எனக்கு சமைக்க தெரியும், நான் போயிட்டு ஒரு பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு டேவே எடுத்துகிட்டு போய் செஞ்சேன் அப்படின்னா அந்த சமையல் எப்படி வரும்? சொதப்பி யாரும் வாயில் வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த பிரியாணியை நான் எப்படி செய்கிறது, எப்படி செஞ்சால் நல்லா வரும், எப்படி செஞ்சால் நல்லா வராது, இதில் என்னென்ன போடணும் என்னென்ன போடக்கூடாது அப்படிங்கிறத நான் நிறைய பார்த்து கற்றுக்கிட்டு, அனுபவசாலிங்க இருப்பாங்கள்ல, எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், அவங்கக்கிட்ட இதெல்லாம் போய் நான் கேட்டு இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதை நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு, நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு, நல்ல அந்த விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு பிரியாணியை செய்கிறேன் அப்படின்னா அந்த பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இல்லை? அப்போ தான் உங்களுடைய பெஸ்ட் வேர்ஷனை நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த வேர்ஷன் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. எப்போ வெளியில் வருது?
நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கும் போது, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்களை அனுபவிக்கும் போது, கற்றுக்கும் போது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டான வேர்ஷன் வெளியில் வரும். ஆண்டவர் நிறைய நேரம் நம்மளை வந்து சோதிக்கிறது, நம்மளை வந்து டெஸ்ட் பண்ண இல்லை, ஃபெய்த்தை செக் பண்ண மட்டும் இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்க பெஸ்ட்டான வேர்ஷனை கொண்டு வர்றதுக்காகவும் தான். புரியுதா? அடுத்த கொஸ்டின், ஃப்ரம் வேர் டு ஸ்டார்ட் பைபிள், ஹவு டு ப்ரே ஃபெய்த்ஃபுல்லி. பைபிள் ரீடிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என் பைபிள் இருக்குது, இங்கே என் பைபிள் இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், திறந்த உடனே நடுவுலேருந்து இப்படி டப்புன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி நடுவில் வாசிச்சா அதில் இருக்க ஒன்றுமே ஒரு மீனிங்கே புரியாதுல்ல. ஸோ நீங்கள் பைபிள் படிக்கணும், ஆரம்பிக்கணும், நம்ம ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்தே ஓப்பன் பண்ணுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துலேருந்து ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிய வரும். இந்த உலகத்தை யார் படைத்தது, ஆண்டவர்னா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் இந்த ஜனங்களை வந்து எப்படி உருவாக்கினார், ஜனங்களுக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சார், இந்த ஜனங்க பதிலுக்கு ஆண்டவருக்கு என்ன செஞ்சாங்க, ஏன் இப்படி நம்மளுக்குள்ள பிரிவினை வந்துச்சு அப்படிங்கிற நிறைய ஹிஸ்ட்ரிஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இந்த ஆதியாகமம் புத்தகத்தை முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பைபிளில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை நீங்கள் அடுத்து படிக்கணுங்கிறத எல்லாமே ஆவியானவரே உங்களுக்கு சொல்லிடுவார். நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு சொல்லிடுவார். எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள்? ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? 1வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த புக்கை ஃபஸ்ட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கே எல்லாமே ஆண்டவர் லீட் பண்ணிவிடுவார். ஸோ டோன்ட் வரி. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கலான்னு பார்த்தா இந்த வீடியோவே ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. பேசாமல் பார்ட் 2 வேணால் போட்டுடலாங்களா? ஏன்னா ரொம்ப நேரம் போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு 4 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். மேபி நான் இதில் இருக்க அடுத்த இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். உங்களோட கொஸ்டின்ஸோ நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஆன்சர் பண்ணணும்னு சொன்னால் ஒருவேளை இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. பர்சனல் டிஎம்ஸ் பண்ணாதீங்க, டைரெக்டாக என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனலில் வந்து நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸை போடுங்க. இல்லாட்டி இந்த கமெண்ட்டில் வந்து போடுங்க. நான் கண்டிப்பாக அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கெலாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஐ எம் அ பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன் மேன், ஷுட் ஐ மேரி அ உமன் ஃப்ரம் அ ரோமன் கேத்தலிக் ஃபெய்த், இஸ் தேர் எனி இஷ்யூஸ்? ஒரு பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியனாக இருந்துக்கிட்டு ரோமன் கத்தலிக்கில் இருக்க ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் ஆன்சர் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். ஓகே, பை.